மைனா குஞ்சு சோறு நல்ல கதை இருக்கிற 4 ஒம்பளையும் போனாலும் பரவாயில்ல. அதை சொல்லாமல் நான் போக மாட்டேன். பொழுது ஒன்று மைனா குஞ்சு சொல்லவா? ரொம்ப அசிங்கமாக இருக்குங்கடா. யானை கதை பூசா சொல்லவா? மைனா கொஞ்சம் கேட்டதில்ல. இல்லை உங்களுக்காக எது சொல்லவா? எதுவுமே சொல்லல. ஒரே ஒரு விஷயம், நான் ஏற்கனவே எரிச்சலில் இருக்கேன், நான் அரைஞ்சூரியம். அப்புறம் இங்கே இருந்த ஆளுகள்லாம் எங்கடா? யாருமே சைன் பண்ணலை. இந்த சேரை மடக்குங்களே. இந்த சேரை பார்த்தா 2020 கிரிக்கெட்டில் ஆள் இல்லாத மாதிரி தெரியும். சென்னை ஜெயிச்சுட்டாங்களா தோத்துட்டாங்களாப்பா? நான் இனிமேல் சென்னை ரசிகர் கிடையாது, நான் ஹாங்காங் ரசிகர். நான் யார் ரசிகர் தெரியுமா? இசான் கிசான். அவங்களுக்கு பூரா சமைக்கிற மாஸ்டர் முண்டை. அவன் தானே இந்தியாவில் பெரிய பேட்ஸ்மேனு. உம்புரா இருக்கால, உம்புரா வந்து பவுலிங். தம்பி அவன் பழைய பேர் வந்து உம்புரா, காலப்போக்கில் உம்புரா. ஏலே உம்புரா வந்து பவுலிங் ஒரு மாதிரியா ஸ்டைலாக போடுறாரு. ஏன்? அவர் ஏற்கனவே சைக்கிள்களில் வேலை பார்த்தவர். கோட்டை எடுக்கும் போது அப்படி. ஆனால் உலகத்திலே நம்பர் 1 பவுலர் யாருன்னா நீ கிடையாது, நீ பந்து ஒருக்கிறவன். அதனால் ஒரு காக்கி பனியம் போட்டு ஒரு தம்பி உட்காந்துருக்காரே முருகா, உன்னே தாப்பா கொண்ட ஓட்டிருக்கே. வணக்கம் ப்ரோ. உன்னேத்தேன் மாரடிக்கிறிய அப்படி என்ன? நான் கட்டி காத்துட்டு நான் கட்டி காத்த போனேன், என் மைனா குஞ்சு சோறு வைக்க போயிருச்சடா. நீ போக முடியல, முட்டை விட்டுட்டு போயிட்டாங்க பைக்கில் வந்தவங்க. ஆமாம், நீ மட்டும் ரசிகர் போனாலும் கூட எனக்கு எதிரியா இல்லை. விடிய வர உட்காந்து பார்த்தீங்கன்னா நடிகனுடைய திறமை உங்களுக்கு தெரியும். இப்போ வந்த வள்ளி நாயகி, உண்மையிலே நான் எத்தனை வள்ளியை பார்த்துருக்கேன். குரல் வளம் சூப்பர்யா வள்ளி. ஆளை பார்த்து இடம் விடக்கூடாது, திறமையை பார்த்து இடம் விடணும். அதனால தான் ஒவ்வொரு ஆளுகளாக மக்களுக்கு ஒவ்வொரு நடிகனாக அறிமுகப்படுத்துவேன். அது எனக்கு பெரிய பாக்கியம். சரிதானே சிங்கா? ஒரே ஒரு விஷயம் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். இந்த யூடியூப்பில் நம்ம அந்த யூடியூப் கண்ணாட்டத்திலே பார்த்துக்கிட்டு சில நடிகரை மட்டும் இந்த இவர் தான் வேணும், இந்த இதுக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் யூடியூப்பிலே வராமல் மக்களுக்கு முகம் தெரியாமல் மிகப்பெரிய கலைஞர்கள் எல்லாம் கிடக்கிறார்கள் நாடக நடிகர் சங்கத்திலே. அவர்களை புறம் அறிமுகம் செய்வது இந்த கோமாளினுடைய வேலை. அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து அவர் குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒவ்வொரு கிராமத்தார்களும் எங்கள் அப்பா அம்மாவை நினைச்சு வணங்க. என்ன சொல்றீங்கண்ணே? புதுக்கோட்டையில் பெரியாஜிபத்தில் என்ன? புதுக்கோட்டைக்கு பழைய பேரு, புதுக்கோட்டைக்கு பழைய பேர் என்னன்னா கோட்டை புது. அதே ஒரே ஒரு விஷயம், புதுக்கோட்டைக்கு உண்மையான பேர் என்ன தெரியுமா? சவாஸ் தம்பி, நீ வீட்டுக்கு போறது நல்லது, ஊர் பிரச்சனை இழுத்து விட்டுருவேன். தொண்டைமான் புதுக்கோட்டை. வள்ளி பிறந்த ஊர் எதுனா ஆஸ்பத்திரி சோழியை முடிச்சு போடுவேன். அப்புறம் வேட்டைக்கு போகும்போது வள்ளிக்கிழங்கிலே தோண்டப்பட்ட பள்ளத்துக்குள் இருந்து கண்டெடுத்ததான் வள்ளி. அதற்கு அண்ணன் நான், எங்க அப்பா ஆம்பளை. வள்ளி பிறந்த ஊர் தமிழ்நாடு. எந்த ஊர்? தமிழ்நாட்டுக்குள்ள அது சொந்த ஊர். அவங்க ரெண்டும் பேசுவா. நான் நாரதர் கிடையாது, நான் வெள்ளரிக்காய் வியாபாரம் பார்க்குறேன். இந்த கொடுமையா சிப்பா போட்டு வந்ததுனால என்னை பெரியாள் நினச்சிட்டீங்களா? நான் கிடையாதுங்க, நான் வேர்க்கலை வைக்க வந்தவன். மண்ணெண்ணெய் வட்டம்மா அதில் விழுந்துருச்சு, பருப்பு வாகலை. மைனா கதை மசரை பிடுங்குச்சுட்டேன். மைனா கதை வேணாம்டா, ரொம்ப செக்ஸியாக இருக்கும்டா.
வேணாம், எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். ஏன் இப்போ சொல்ல மாட்டேன்? 1 மணிக்கு மேலதான் ராகும் கேதும் சேர்றேன். 1 மணி ஆச்சா? ஐயோ, இவன் கரெக்டா இருக்கான்டா, இவனை வச்சு நாடகம் நடத்த முடியாதா? எங்க அப்பா பேரு மாமா நம்பிராசன். இந்த அப்பாவை அடிச்சு கொல்ல பார்க்குறான் இவர். டஸ்ன்னு அதுக்கு தாண்டா நம்பிராசன் வர்றதே கிடையாது. என்னங்கய்யா இவங்களை போடாமா? இவங்க பிடிச்ச வந்து தஞ்சாவூர் கம்மாயில் அவர் கும்போணத்து குளத்தில், இவன் அடிகுழாயில் படுத்து கிடந்தேன். தாளம் போடுறவன், கறிமூட்டை ஏற்றுருவேன். நான் ஊரில் ஆடு மேய்க்கிறவங்க. டான்ஸா வந்தவன் போல் மெடிக்கலில் மாத்திரை எடுத்து கொடுக்குறது. நாரதரா வந்திருக்காள் ப்ரொஃபஸரு. வள்ளியக்கா சர்பத்து கடை வச்சுருக்காங்க. ராசவாட்டு பழம் வைப்பார். ஆமாம், போதுமாங்கய்யா? எங்கே பிடிச்சின்னு கேட்டேன். போதுமாயா? என்னப்பா என்ன பழம்? அப்படி உட்கார்றா தம்பி, அப்படி உட்கார்றா. எப்படி உட்காந்துருக்கேன் பாரு, கல்யாண வீட்டில் தாலி முட்டைக்கோசன் இருக்கிற மாதிரி. எங்களோட எங்க அப்பா என்னை கூப்பிட்டாரு. எதுக்கு அப்படி கேள்றா? செருப்புட்டு அடிச்ச மாதிரி கேட்டான் பாரு. அப்ப கூப்பிடும் போது நான் அப்ப குளித்து கொண்டிருந்தேன். தம்பி இது நக்கல் இதுல குளிச்சுக்கிட்டு இருந்தேன்னா தந்தையை அழைத்த காரணம் என்ற அப்படின்னு சொல்ற. அப்படி தூக்குனேன், வீட்டை விட்டு வெளியே விடான்ட்டார். சொல்ற தூக்கக்கூடாது. ஆஹா, எவ்வளவு லேட்டா டைமிங் அடிக்கிறான் பாரு. ஊறுதுடா காமெடி. அவன்ட்டுலாம் விபூதி வாங்கி பாட எழுது. காமெடி அப்படியே கொப்பளிக்கிறேன். நமக்கு ஒன்று கிடக்கு, காமெடியே எரிக்கிறேன். அது இன்னைக்கு எரிஞ்சிருச்சு. அவருக்கு மூடு இருந்தாத்தேன். அவர் சாம்சன் பேட்ஸ்மேன் மாதிரிதான், சேட்டன் மாதிரிதான். மூடு வந்தால் விளையாடுவார், இல்லைன்னா டக் அவுட் ஆகி போயிடுவார். தம்பி எந்திரிச்சு போட, தரத்தி முடிச்சு கூதிமனே. நானும் பொறுத்து பார்க்குறேன். எதுக்கிட்ட சொல்கிறேன், பேப்பையமே நாடகம் நினச்சேன், உங்கள் வீடு நினச்சேன். நானே எப்படா வெடி வைக்க போகிறதுன்னு சேர எண்ணிக்கிட்டே இருக்கேன். ஐயோ, எத்தனை சேரு காணாமல் போச்சோ. அப்போ நல்லா இருப்ப, காப்பாற்றி விடுப்பு. கண்ணே ஏன் நவமணியே, உன்னை காணாமல் கண்ணோரங்குமா ஆனந்த கண்ணே. எவனுக்கு பொம்பளை ஆசையே வராது உலகத்திலே. பொம்பளை என்னைத்தான் பார்க்குறேன், தொப்புளு புள்ள மசுறு வச்ச பொம்பளைய. இதை சிறைக்கிறதுக்கு மட்டும் குருண மருந்து இல்லையாத்தா? பரவாயில்ல ஆத்தா, அந்த ஓல்டேஜ் நிப்பாட்டு. கண்ணே, கண்ணே சூப்பர். கணேஷ் போல வர வருதே. கண்ணே வா. இங்க உட்காந்துருக்க போறலாம் யாரு? யார் அவங்க? அந்த மாமா அவங்கெல்லாம். சரி, சிவா மாமா. சிவா மாமாலாம் பேக் ஷாட் கொண்டுருவேன். பேக் ஷாட் அடிச்சுட்டேன். ஒரு ஊர்ல தீ பிடிச்சிருக்கு. உரிமையா காணா வந்தானா? எப்படி வருவேன்? போதே போட்டான்டா அவன். 7 ஒன்று அடிக்கும் போது எனக்கு தெரியும்டா. துருக்கு துருக்கு 1000 இருந்தாலும் நான் 2வதா கட்டினதுனால நீ எனக்கு இளைய வடியா. அப்ப நானு நீ தான் சேர் தேவடியா. சேர் போட்டு நீங்க என்று அக்கா தங்கச்சி அடிச்சுக்கிறாம ஒரே கம்மாய்க்குள்ள 2 பேரும் நெஞ்சுக்கு பாவாடையை கட்டி குளிக்கணும். நான் செருப்புக்கிட்ட அடிக்கணும் உங்களை. திரும்ப இது என்னத்த அப்பப்ப திருப்பி காட்ட ஸ்டேரிங்க. 2 பேரும் அடிச்சுக்கிறாரு அக்கா தங்கச்சி. நீ எதுக்கு இங்க வந்த? ஒண்ணு சேர்ந்து உனக்கு புருஷன் கிடைக்கல? உனக்கு புருஷன் கிடைக்கல? ஊர்ல ஒரு கொட்டை கம்பு கிடைக்கல? பால பாரு அங்க. உனக்கு அந்த ஆபரேட்டர் கிடைக்கலையா? இல்ல மூஞ்சி பைக் செட் ஆபரேட்டர். இல்ல புருஷன் இல்லனா நீ சிவாட்ட போக முடியானா? இல்ல பெட்டிக்காரன் கிடைக்கலையா? இல்ல ஆல் ரவுண்டக்காரன் கிடைக்கலையா? தேவையில்லாதது. நீ தேவையில்லாம பேச கூடாது. ஏன் புருஷன் தான் உனக்கு கிடைச்சா? ஏன் புருஷன் தான் உனக்கு கிடைச்சானா? போடி அங்க. போடி மிருதாங்காரன். பல்லு கொட்டி பேரும் பாத்துக்க. பல்லு கொட்டுவோம் மொகரைய பாரு. மிருதாங்காரன் சேத்தவளே. அங்க இருந்து வந்துட்ட மூஞ்சிய பார்க்கல 50 கிலோ மொளை. ஓ மூஞ்சிய பார்க்கலே எனக்கு ரொம்ப பேசினா அரஞ்சே என்னடி ஒரு அளவுக்கு. எங்க நீ தூக்கு ஓன் டவுசர் பட்டா பட்டியா கோடு ஓட்டதா? டவுசர் போடல.
எத்த தண்டி ஊர் இதெல்லாம் தேவையில்லாத துருக்கா. டவுசர் போடக்கூடாது. ஏண்டி? தங்கச்சி ஆஹா அண்ணா, என் தங்கச்சியை ரொம்ப பார்த்து சந்தோஷமா இருக்கு உங்களை தங்கச்சி. பாக்குறது. உன்னுடைய பாட்டுக்கு இவர்கள் எல்லாம் ரசித்திருக்கிறார்கள். அதுதானத்தா எனக்கு பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷம்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா.